கீழடி அகழ்வாராய்ச்சியை தொடங்கியது அதிமுக தான். மாஃபா பாண்டியராஜன் பேட்டி. மதுரையில் நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு வரும் வாகனங்களுக்கு பாஸ் தேவையில்லை. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. மா விவசாயிகளுக்கு அரசு நஷ்ட ஈடு வழங்க வேண்டும். பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல். தென்காசி அருகே ஓடிக்கொண்டிருந்த அரசு பேருந்தின் சக்கரங்கள் கழன்று விபத்து. டிடிவி தினகரன் கண்டனம். முருகன் மாநாட்டை எதிர்த்து மனித சங்கிலி நடத்திய திருமா ஏன் வேங்கை வயலுக்கு நடத்தவில்லை? தமிழிசை கேள்வி. மனைவி பாஸ்போர்ட் பெற கணவரின் அனுமதி தேவையில்லை. சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. ஒகேனக்கலில் நீர்வரத்து அதிகரிப்பு. சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. பீகாரை காங்கிரஸ் நீண்ட காலம் ஏழ்மையில் வைத்திருந்தது. பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. டேராடூனில் தனக்காக பிறந்தநாள் பாடலை பாடிய மாற்றுத்திறனாளி மாணவர்கள். நிகழ்ச்சியில் கண்ணீர் விட்டு அழுத குடியரசுத் தலைவர் முர்மு. பீகாரில் தயாரிக்கப்பட்ட ரயில் என்ஜின். ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பகிர்ந்த வீடியோ. விமான சோதனைகள், மோசமான வானிலை, வான்வழி கட்டுப்பாடுகள் எதிரொலி. பல சர்வதேச உள்நாட்டு விமானங்களை ரத்து செய்தது ஏர் இந்தியா. தாக்குதலின் போது ஈரான் கிளஸ்டர் பாம் எனப்படும் கொத்து குண்டுகளை பயன்படுத்துகிறது. இஸ்ரேல் ராணுவம் குற்றச்சாட்டு. தொடர்ந்து நீடிக்கும் மோதல். இஸ்ரேல் மீது குண்டு மழை பொழியும் ஈரான். அமெரிக்காவில் டிக்டாக் செயலி தொடர்ந்து இயங்க அவகாசம் நீட்டிப்பு. ட்ரம்ப் உத்தரவு. புதுக்கோட்டையில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை. பொதுமக்கள் மகிழ்ச்சி.